தற்போது கிடைத்த அண்மை செய்தி. மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கடிதம் எழுதியுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வினிதா, தமிழகத்தில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல மருத்துவ பணியாளர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்திட வேண்டும் என்று மத்திய அரசு தற்போது அனைத்து மாநிலங்களுடைய தலைமைச் செயலாளர்கள், டிஜிபி உள்ளிட்டோருக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. குறிப்பாக இந்த கடிதம் என்பது கொல்கத்தாவில் மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தினுடைய எதிரொலியாக தொடர்ந்து மருத்துவர்கள் நாடு முழுவதும் தங்களுடைய எதிர்ப்பை போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்து வந்தனர். அது மட்டுமல்லாமல் மருத்துவமனை வளாகங்களையே பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் என்று பல்வேறு மருத்துவ சங்கங்கள் தங்களுடைய தொடர் கோரிக்கையினை முன்வைத்திருந்தனர். எனவே இந்த விவகாரத்தில் தான் தற்போது மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் கடிதம் மூலமாக இந்த ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த அறிவுறுத்தலை பொறுத்தவரை அனைத்து மருத்துவமனை வளாகங்கள் அனைத்தையும் ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக மாற்ற வேண்டும். உயர்மட்ட ஒரு சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்டு அந்த சுற்றுச்சுவர்கள் முழுமையாக கண்காணிக்கப்பட வேண்டும் என்ற தொடர்பான ஒரு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. அங்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பை ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறையும் முறையாக கண்காணிக்க வேண்டும். அதிக அளவு பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக இந்த மருத்துவமனை வளாகங்களாக மாற்ற வேண்டும் என்பன போன்றவும், அதே போல சிசிடிவி கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவுரையும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவமனை வளாகங்களை கண்காணிக்கக்கூடிய பணிகள்ல லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ஸ், அதாவது அருகில் இருக்கக்கூடிய காவலர்களை இதற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பன போன்ற ஒரு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தனி காவலர்கள், செக்யூரிட்டி சிஸ்டம் என்று கூறக்கூடிய தனி பாதுகாவலர்கள் தொடர்பான ஒரு காவல் பணிகளை, அந்த கட்டமைப்புகளை வலுப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாகவும், ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் ஒரு செக்யூரிட்டி கமிட்டி என்ற ஒரு குழு ஏற்படுத்த வேண்டும். அந்த மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், மருத்துவமனை அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள், மாணவர்கள் என அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வகையிலான ஒரு குழுவை ஏற்படுத்த வேண்டும். அந்த குழுவுக்கு ஒரு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுவதற்கு அதனை தயார் செய்ய வேண்டும் என்பது போன்ற ஒரு அறிவுரை எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த மருத்துவமனை வளாகங்களை மட்டுமல்லாமல் மருத்துவ பணியாளர்களுடைய பாதுகாப்புக்காக மாநில அரசுகள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன, எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன என்பதை எல்லாம் விரிவாக தெரிவித்தது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக அனைத்து மாநிலங்களும் செப்டம்பர் 10ஆம் தேதிக்கு முன்பாக தங்களுடைய அறிக்கையை மத்திய அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு தற்போது மத்திய சுகாதாரத்துறை மூலமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.